நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். கடகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ மாதத்தோட அந்த 2 தேதிகளுக்குள்ளே பணவரவு வராமல் இருந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருக்காருங்க. அப்படிங்கும்போது அவர் 3 மற்றும் 12 கூறியவராக இருக்கார். முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு விரய செலவு அப்படிங்கிறதும் வரும். அந்த விரய செலவு உங்களுக்கு சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட பிற்பகுதியில் பாருங்கள், உங்களோட ராசிக்கு சூரிய பகவான் வர்றாருங்க. அப்படிங்கும்போது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியும். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. அடுத்து 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மற்றும் 10 கூறியவர். இவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி, 5னா குழந்தைகள் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. இல்லை கடகராசிக்காரங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல, ஒரு தொழில் கிடைக்கல அப்படின்னா அது இந்த சமயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது சின்ன சின்ன தடங்கல்களை, குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து 3ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நான் ஒன்று சொல்கிறேங்க, அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகுங்க. துணிச்சல் வர்றதை பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனையே சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க. 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்கல அப்படின்னா இப்போ அந்த சொத்து விற்று அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அம்மாவோட சொத்து இருக்குங்க, அது ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சொத்தும் உங்களுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குருவோட பார்வை தனது 5ஆம் பார்வையாக படுதுங்க. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காக நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக இருக்கார். இந்த கடகராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபரே ஆகலைங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, அப்படியே குடும்பத்தோடு போய் சேர்ந்துருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறனால நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னங்க, புதுசாக ஒரு கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் அரசாங்க உத்தியோகத்துக்காரங்க சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயங்க.
அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படிங்கும்போது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக புதனோட பார்வை வந்து இங்கே படுறனால சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு, அதுவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8இல் ராகு இருக்கிறார். ராகு வந்து பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம். அவர் இப்போ 8ஆம் இடத்துலையே இருக்கிறனால குருவோட பார்வையும் அந்த இடத்துக்கு படுது, ப்ளஸ் செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு காத்துட்ருப்பீங்க, அந்த நிலம் இப்போ வாங்கிறது, ப்ளஸ் வந்து லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்க சித்தப்பா குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கும், அவங்க சொத்து இப்போ அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. அதுவும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பயணங்கள் போகும்போது பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு போங்க. உங்கள் தகப்பனோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு தடையாகிற மாதிரியான சூழல் வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வயசாகி நடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மருந்து வாங்கி தர்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு பயணத்தில் ஏற்படக்கூடிய தடையை சரி பண்ணி கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடம்ங்க. 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக, தொழில் நல்லாயிருக்கும், தொழிலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். தொழில் மூலியமாக இன்னும் பணவரவு நல்லா இருக்கணும்னா தினமும் பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்கள் தொழில் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. இளைய மூத்த சகோதரர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது அப்போ உயில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவரை இப்போ உங்களுக்கு வந்துட்டு சாதகமாக, சரி வாப்பா நாம் இப்படி பண்ணிக்கலாம், உனக்கு சாதகமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு விட்டு கொடுத்து வருவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அப்போ வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடை வந்தாலும் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட உணவு முறையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கும் போது உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராமகுமாருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாங்க. ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகப்படுத்துங்க. உங்களோட குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஏன் அப்படின்னா ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க. அடுத்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11
11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கை 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ குடும்ப தொழிலை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பணவரவுக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் மூலியமாகவும் இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் இடத்தை பார்க்குறனாலங்க நல்ல தைரியம் அதிகமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் நல்ல துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி நீங்கள் வந்து செயல்படுவீங்க. அந்த துணிச்சல் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க, சிறு பயணங்கள், தூர பயணங்கள் எல்லாம் போவீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கர்ம காரியங்களுக்கு இயலாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கர்ம காரியத்துக்கு முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன தடைகளை சரி பண்ணி கொடுக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு மூலியமாக நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுங்க. லோனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி சனி பகவான், 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம், நமது சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடம் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கலைன்னு கவலைப்படாதீங்க. அவங்கள உட்கார வச்சு உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கஷ்டப்படுறீங்கிற விஷயத்தையும் குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்களோட சூழ்நிலைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்கங்க. எடுத்து சொல்லுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் போகிறவங்க தாராளமாக இந்த சமயத்தில் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புதிய உத்தியோகம், தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் முயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம். நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் அதற்கான பலனை கொடுத்தே தீருவார். அப்போ புதுசாக வேலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் முழு முயற்சியை போட்டிங்கன்னா உத்தியோகங்கிறது கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பழசு இருந்துச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக நீங்களாக ஏதாவது வம்பு வழக்குன்னு போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வர்றதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு வந்து அதை தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக வரவு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் தீருங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கனால பெண்கள் மூலியமாக ஒரு பணவரவு, திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகளில் பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதம் தொழில் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும்.
இருக்கும். குறிப்பாக வந்து 9ஆம் இடத்துல சூரியன் குருவோட சேர்க்கை இருக்கிறனால அரசாங்க உத்தியோகத்தை வந்து அதுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தையோட சொத்தில் கொஞ்சம் வில்லங்கங்கள் இருக்குங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதம் வந்து தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வெளிநாடு போகணும், வெளி மாநிலத்தில் போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மாதம் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்துல புதன் பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 12ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், வெளிநாட்டில் போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டில் தான் நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, அதை வந்து நம்ம நாட்டிலையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுறதும், சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 7ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோங்க. வீட்டில் ஒருத்தர் ஒரு ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. ஜூலை மாத பலன்கள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க மாதத்தோட தொடக்கத்தில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு பாருங்கள், திடீர் பண வரவு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காருங்க. அப்போ பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, நம்ம சொன்ன பேச்சை நம்ம வந்து சரியாக நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தீருங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் தனது 3ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறனால ஒரு சிலருக்கு வந்து வருமானத்தில் வர்ற மாதிரி இருந்து ஒரு சின்ன தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக வந்து ரெகுலராக சனிக்கிழமைகளில் பண்ண அந்த தாக்கங்களும் உங்களுக்கு குறைஞ்சி பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல பாருங்கள், மாதத்தோட பிற்பகுதி வரைக்கும் வந்து, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அங்கே இருக்கார், ப்ளஸ் குருவும் சேர்ந்துருக்காரு. சூரியன் குரு வந்து சேர்ந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்க. உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்னால நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஏதாவது ஒரு சுப விரைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானம்ங்க. இங்கே புதன் இருக்காருங்க. ஜூலை மாதத்தோட 17க்கு மேலே
சூரியனும் இங்கே வந்துடுறாருங்க. அப்போ சுகஸ்தானத்தில் 3ஆம் அதிபதியான புதன் இருக்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. ஏற்கனவே பாதியோட வீடு கட்டி அதை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் நீங்கள் அந்த வீடை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பராமரிப்பு பண்ணணும், அதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் இப்போ உங்களோட முயற்சினால் ஒரு நல்ல ஆள் இன்ஜினியர் கிடச்சி நீங்கள் வந்து அந்த வேலைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, ஏதாவது ஒரு தொந்தரவு அம்மாவுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல புதன் அப்படிங்கும்போதுங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் குறிப்பாக டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கிறதும். அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டுங்க, லாயர் ஆடிட்டர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க சந்திரன் செவ்வாய் கேது மாதத்தோட தொடக்கத்தில் சந்திரன் சிம்மராசியில் இருக்கார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல. ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருக்கார், கேதுவோட சேர்ந்துருக்காருங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து ஒரு மனம் விட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட முடிஞ்சதுன்னா வந்து பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் விளக்கு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானாதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சொந்த ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும்னு நீண்ட நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடு கட்டுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், லோன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இந்த இடத்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க, எனக்கு வயசு 30 வயசு 32 வயசு ஆகுது அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தியும் அதற்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து முடிவாவது பண்ணி வச்சுக்குவாங்க, இவங்களுக்கு இவங்க தான் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு முடிவாவது பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா குருவோட பார்வை அங்கே படுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசித்து பிஸ்னஸை நல்லா மேம்படுத்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் வந்து இந்த மாதம் வந்து இருக்குது உங்களுக்கு. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மறைபொருளை சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் பற்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம்ங்க. இங்கே தனஸ்தானாதிபதியான சுக்கிரனோட பார்வை 7ஆம் பார்வையாக படுதுங்க. அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு, ரொம்ப நாள் இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குங்க, எனக்கு அதில் வந்து பணவரவு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த லாட்ரி வாய்ப்புகள் ஜாதகத்தில் ராகு நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சமயத்தில் லாட்ரி அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கான சூப்பராக இருக்குங்க. அடுத்து செவ்வாய் பகவானும் வந்து தனது 4ஆம் பார்வையாக இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோடு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அனைத்து விதமான பாக்கியங்களும் வந்து கட்டாயம் கிடைக்குங்க. தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகும். நிறைய பயணங்கள் போவீங்க, குறிப்பாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும்
வந்து அரசாங்கத்துக்கு மூலியமாக ஏதாவது ஒரு வேலை நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த வேலை இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்குங்க. நிறைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு பில் வராமல் பெண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை புதன் பகவானும் சூரிய பகவானும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி லாயர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து தேடி வருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது, பணவரவுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் இந்த சமயத்தில் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்து சனி 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்தில் இருக்காருங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்ய முடியல, நான் இந்த மாதிரியே இல்லையே, ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேசராசிக்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி 12ல் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும், பயணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் செலவுகள் வருங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் செவ்வாய் பகவான், உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, தட்டி போட்டு போக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. ஜூலை மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. இந்த 2ஆம் இடம்ங்கிறது பணவரவு சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவில் பெருசாக தடைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்குங்க. ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்காங்க. அப்போ ராசியில் சூரியன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு சிலருக்கு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்களில் எரிச்சல், இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடலை வந்து குளுமையாக வச்சுக்கிற மாதிரியான உணவை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களோட ராசியிலேயே இருக்காருங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்டு நீங்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு. அப்போ திருமணத்துக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு தானாக ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சு வருங்க. 7ஆம் அதிபதி லக்னத்தில் ராசியில் இருக்கிறனால தேடி வரும் அந்த அமைப்பு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது பணவரம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த 2ஆம் அதிபதி சந்திரன் மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பண வரவு, நான் மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு சிலருக்கு பயணங்கள் வருங்க, அந்த பயணத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்களும் இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்லக்கூடிய இடம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட முயற்சிகளின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் கேதுவும் சேர்ந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு முயற்சி பண்ணலான்னு போவீங்க, யாராவது வந்து ஒரு தடங்கல் பண்ணுவாங்க, அந்த முயற்சி அப்படியே கைவிட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. அவங்க கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருப்பாங்க. மனம் விட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல மேம்பட்ட நிலைக்கு உங்களால் வரும். அது வந்து ரொம்பவே நல்லது. டெய்லியும் உங்களுக்கு இளைய உடன்பிறப்பு இருந்துச்சுன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு 5 நிமிஷமாவது உங்கள் இளைய உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது உங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகுங்க. அடுத்து மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாரை சொல்லக்கூடிய இடங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு புதன் பகவான் தாங்க. அவர் 2ஆம் இடமான தனஸ்தானம், பணவரவு ஸ்தானத்தில் இருக்கிறனால நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்று நமக்கு பணம் வரணும், அதில் தடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து இந்த மாதம் விற்று அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு சிலர் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார் வாங்கணும், ஒரு காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும், பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்கணும் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ குணமாகுங்க. வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுல சின்ன தடை ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளில் மாற்றுத்திறனாளி ஒருத்தங்களுக்கு உணவு வாங்கி தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க. 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிர பகவான். அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். அப்படிங்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு 5னா குழந்தைங்க, 12ங்கிறது விரயம். குழந்தைகளுக்காக அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஏதாவது இப்போ விரைய செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு இன் ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஆர்டி மாதிரி ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க படிப்புக்காக லேப்டாப் வாங்கி தரது, அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல சாதகமாக முடியுங்க. அடுத்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புதுசாக மனசுக்கு பிடிச்ச உத்தியோகம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கார். அதுவும் அவர் சிம்ம வீட்டில், அதாவது சூரியனோட வீட்டில் இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க உங்களோட முயற்சியின் மூலியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த சுக்கிரன் வந்து தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் அதிபதி குரு பகவான் ராசியிலே இருக்கார். அங்கேருந்து தனது 7ஆம் பார்வையை அவங்களுக்கு 7ஆம் இடத்த சொந்த வீட்டை, ஆட்சி பெற்ற வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதம் பேசியாவது முடிச்சுக்குவீங்க. அதுவும் குறிப்பாக உங்களோட தந்தையின் மூலியமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவானும் தனது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கும் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது இந்த சமயம் மனசு விட்டு பேசி நீங்கள் வந்து தீர்த்துக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறாங்க. சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் பார்க்குறாங்க. அப்போ புதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு திடீர்னு உங்கள் ஷேர்ஸ் அதிகமாகி அதன் மூலியமாக ஒரு சிலருக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாக்யஸ்தானம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து இருக்காருங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்வோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து செயல்படுதுங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்டு நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க.
அதே மாதிரி குரு பகவானும் 9ஆம் பார்வையாக இந்த 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறனாலங்க பயணத்தின் மூலியமாக நல்ல பண வரவு, வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே போய் படிக்கணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ போய் படிக்கக்கூடிய சூழல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். தொழில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறனால தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. செவ்வாயும் தனது 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்காக அதை விருத்தி பண்ணுறதுக்காக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம். 11ஆதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவு பணவரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது நடந்தே தீருங்க. ஆனால் அந்த விரய செலவை சுப செலவாக நீங்கள் கட்டாயம் மாற்றிக்குவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான பொருள் வாங்கி தரதாகட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ப்ளஸ் கொள்ளு தானம் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அப்போ ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரனால பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது வந்து நிறைவேறத்துக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கூடவே சூரியனும் அங்கே சேர்ந்துருக்காருங்க. அப்படிங்கும்போது தகப்பன் வழி சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. தந்தையின் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடைபெறத்துக்கும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானங்க. மூத்த சகோதரனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அடுத்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு வந்துடுவோங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான, தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது பொருள் வரவு நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு கவலைப்பட்டு இருக்கவங்க இப்போ கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய திட்டங்கள் வந்து போடுவீங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தைரியம் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்பாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா ராசியாதிபதியும் 11ல் இருக்காருங்களா, 3ஆம் இடத்துல வேறு செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்களா, அதனால் குருட்டு தைரியம் வந்துடும். அதன் மூலியமாக சில சிக்கல்களை மாட்டிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய குறுகிய தூரம் பயணம் போவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ தொழிலுக்காக நிலம் வாங்குறது, தொழிலுக்காக விரிவாக்கத்துக்காக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நிறைய
பொருளாதார ரீதியாக தொழிலுக்காக பொருளாதார ரீதியாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் சொத்து விற்று அந்த சொத்தின் மூலியமாக இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ குழந்தைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனையாகி அதன் பிறகு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில், ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். இதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பார். அது மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் குருவோட பார்வையும் அங்கே படுறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கூடவே செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்கங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபரும் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, தண்ணியை வந்து கொஞ்சம் காய்ச்சி குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதுவும் இன்னும் 1 வருட காலங்களுக்கே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. குருவோட பார்வையும் வர்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆரோக்கியத்தில் தானாக சரியும் ஆயிரும். அடுத்து 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் லைஃப் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இது எப்படி பண்ணலாம், இந்த விஷயம் நான் குடும்பத்துக்காக பண்ண போகிறேன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கலந்து ஆலோசித்து வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் இன்னும் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா படிக்கிறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு சிக்கல்கள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். இவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் வந்து 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அப்பா மூலியமாக நன்மை. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நல்ல சூழல், இல்லை பிஹெச்டி படிக்கலான்றங்க எனக்கு கரெக்டான சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கைட் கிடைக்கிறது, இல்லை 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிக்கவே முடியலைங்க என்னோட ரிசர்ச் அப்படின்னா அது இப்போ முடிக்கிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆடம்பர பொருள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக நல்ல லாபம் அப்படிங்கிறதும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அதை வந்து உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து கலந்து ஆலோசித்து தொழில் மாற்றத்தை பற்றி யோசிச்சுக்கோங்க. யோசிக்காமல் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். அரசாங்கத்தின் மூலியமாக உதவிக்காக தொழிலுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ல் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம். தொழிலில் ரொம்ப சூப்பராக செஞ்சு அதன் மூலயமா ஒரு பண வரவு. டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகள் வந்து மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களால ஒரு சாதனை அப்படிங்கிறது இந்த மாதம் கட்டாயம் கிடைக்க போகுது. அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கும்போது 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் மாதத்தோட தொடக்கத்தில் 10ஆம் இடத்துலையும் மாதத்தோட பிற்பகுதியில் 12ஆம் இடத்துலையும் இருக்காருங்க.
இருக்காருங்க. அப்போ கொஞ்சம் 11ஆம் அதிபதி 12ல் வந்து இருக்கும்போது, 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது கொஞ்சம் விரை செலவுகள் வரும். ஆனால் அந்த விரை செலவுமே உங்களுக்கு ஒரு லாபத்தை அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, தொழிலில் கொஞ்சம் முதலீடு பண்ணுவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. முடிஞ்சால் தினந்தோறும் விநாயகர் அகவல் படிக்கிறதும் உங்களுக்கு விரயத்தையும் உடல் விரை செலவை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க, ஜோதிட வகுப்புகள் வரக்கூடிய 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு வீக்கெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே இப்போல்லாம் உத்தியோகத்துக்கு போகிற காலகட்டமாக இருக்குது. அதனால் வீக்கெண்டில் இந்த கிளாஸஸ் நடக்குதுங்க. ஆன்லைன் ஜூம் கிளாஸு அப்பப்போ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சுருக்கோங்க. அடிப்படை ஜோதிடம் இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்கங்க. நன்றி, வணக்கம். விஸ்வாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்க. இவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்காருங்க. தொழில் இதில் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்னாலும் கேதுவோடு சேர்ந்துருக்கிறனால தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கு போகும்போது அந்த நாளில் உங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக நடக்குங்க. உங்களோட ராசியை சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாகவும் ராசியாதிபதி செவ்வாயை 4ஆம் பார்வையாகவும் பார்க்குறாருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, மனைவி அதாவது வாழ்க்கை துணை பேரில் சொத்துக்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்க போகுதுங்க. ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியே பார்க்குறனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நல்ல முக்கியமான விஷயங்களில் தெளிவாக நல்லபடியாக முடிவெடுப்பீங்க. 2ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்காருங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். எந்த ஒரு விஷயத்தினாலும் குடும்பத்தினர்கிட்ட ஆலோசித்து செய்யுங்க. புதுசாக எதுவும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறத கட்டாயம் தவிர்த்துக்கணும். 2ஆம் இடத்தை வந்து குரு பார்வை இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாயிருங்க. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். 3ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக போகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது வந்து நல்ல ஒரு சரியான முடிவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானாதிபதி 5ல் இருக்கார். இளைய சகோதரர்கள் 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட இளைய சகோதரம் காதலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒரு உத்தியோகத்துக்காக காத்துட்ருந்தாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புதன் தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் 3ஆம் இடம் அதை பார்க்குறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த லே ஆஃப் பற்றின பயம் வந்து இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை கொஞ்சம் போகும். உங்களுக்கான ஒரு இடத்த வந்து இப்போ நீங்கள் அங்கே உங்கள் ஆஃபீஸில் தீர்மானித்து வச்சுக்குவீங்க. நிறைய பயணங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சமயம் இருக்கும். நிறைய குறுகிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்களால் நன்மை அப்படிங்கிற விஷயமும் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. அந்த இடத்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதை மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறனால வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்களோட தகுதிக்கு உங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வீடு கட்டுறது, நிலம் வாங்குகிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்குமே உங்கள் அம்மாவுக்குமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். உங்கள் சூழ்நிலை எப்படி, நம்ம குடும்பம் எப்படி, நம்ம பாரம்பரியம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களோட முடிவுகளை அவங்கக்கிட்ட திணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது எப்படி கவனமாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் இந்த சமயத்தில் கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 8ல் இருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் பயணத்தில், குறிப்பாக உங்கள் குழந்தைங்க பயணத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான், ராசிக்கும் 6க்கும் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், உத்தியோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது சிறப்புங்க. இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ கண்டலன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர், உத்தியோக ரீதியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் ஒத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க. உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது நல்லது. வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த வியாதிகள் நல்லபடியாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவும் இருக்குது. ஆனால் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு பண்ண வரவு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஆனால் சனி 3ஆம் பார்வையாக வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணையும் கவனமாக பார்த்துக்கிறதும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து ஏதாவது வராத பணம், நீண்ட நாள் பணம் இருந்தால் அது இப்போ வரும். இல்லைன்னா அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் இருக்குங்க, அது ரொம்ப நாளாக வரமாட்டேங்குது, கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அது இந்த சமயத்தில் வரும். இல்லை நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கேங்க, எனக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் எனக்கு பில் அமௌண்ட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 9. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு பண வரவுன்னு இருக்குங்க. பயணங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு முன்னேற்பாட்டோடு போங்க. இரவு நேர பயணத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி தகப்பனோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் உங்களோட ராசி அதிபதி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் தினமும் விநாயகர் வழிபாடு, வாரம் ஒரு தடவையாவது கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதரனுக்கான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது, பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு லாபங்கள் நல்லபடியாக கிடைக்கும். பயணங்கள் மூலியமாக நன்மை, வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வர்றது, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஆன்சைட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த ஆன்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களால் ஒரு நல்ல நன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானாதிபதி, அயன சைன போகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையும் நீங்களும் பிரிஞ்சிருந்தீங்க, உத்தியோக ரீதியாக இல்லை மனசு சில சஞ்சலங்களால் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7னா வாழ்க்கை துணை, 12னா ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர், உத்தியோகத்தின் மூலியமாக மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் இடத்துக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா எந்த அளவு கர்மகாரியத்துக்கு உதவி பண்ணுறீங்களோ, முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஜூம் மூலியமாக வந்து நடத்த இருக்கிறவங்க, வந்து விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை ஜோதிடம், அடிப்படைங்கிற ஜோதிடத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் டெக்னாலஜி முறையில் வந்துட்டு நடத்த போகிறவங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்கிறவங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும். ஏங்க நீங்கள் வேறு, எங்களுக்கு கஷ்டம சனி நடக்குது, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம், நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனசில் இங்கே என்ன படுதோ அதை அப்படியே வார்த்தைகளாக சொல்லிடுவீங்க. யார் எதிர்த்தாப்பில் யார் இருக்காங்க இல்லைன்னெலாம் பார்க்க மாட்டேங்கிங்க. அந்தளவு ஒரு தைரியசாலி நீங்கள். ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. எப்பயும் போல் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசிட்டிங்கனாவே உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருங்க. அடுத்து சூரிய பகவான் ராசிநாதன் 11ஆம் இடத்துல, அதுவும் குருவோடு சேர்ந்துருக்காருங்க. அப்போ கட்டாயம் பணவரவு நல்லாயிருக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல யோகம், குழந்தைகளின் மூலியமாகவும் நல்ல யோகங்க. ஒரு பெரும் பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க, மாதத்தோட முற்பகுதியில். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லி புரிய வச்சுருங்க. அப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் முயற்சியினால் எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றிக்குவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நிறைய குறுகிய தூர பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பெண்கள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கான பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும், வண்டி மாற்றிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படி வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த உங்கள் ராசியிலே கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கான சூழலும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது.
அடுத்து உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதனோட பார்வைப்படுது, சூரியனோட பார்வைப்படுது. அப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ சாதகமாக முடியும். 6ஆம் அதிபதி 8ல் போயிருக்காரு. அப்போ கெட்டவள் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீண்ட நாளாக நடந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் பாருங்கள், ஒரு 2-3 மாதம் அதிகமாக பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணாத தப்புக்கு சில சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் இடம் 7ல் ராகு இருக்காருங்க. திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோட பார்வைப்படுது. அதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸுங்க, அதாவது 7ல் ராகு இருக்கனால, ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ராகு. அவங்களோட லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறது, வீடியோ காலில் பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதனால் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போகும். அடுத்து 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்னங்க 8ஆம் அதிபதி 8ல் சனி இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்புங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஒரு வாக்கிங், ஒரு சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கே வந்துட்டார். அப்போ நிறையா பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும். நிறைய கோவில்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த சமயத்தில் போவீங்க. அதன் மூலியமாக உங்கள் மனசு லேசாகும். அந்த மனசு லேசானோடனே உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். அதன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது. நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். என்னதான் அஷ்டமசனி இருந்தாலும் உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தே தீருங்க. முன்ன 8 மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் தொழில் ஸ்தான இதுலயோ இருந்தீங்க அப்படின்னா இப்போ 10 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்தே தீருங்க.